பைன்வுட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். என் பேர் கருணாகரன். ஏனென்றால் காதல் என்பேன் படத்தோட இயக்குனர். ஆக்சுவலாக என்னோடய சொந்த ஊர் வந்து தேவக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம். அங்கேருந்து தான் வந்துட்டு கதிர் சார்ட்ட ஒர்க் பண்ணேன். காதல் தேசம் படத்தில் நான் வந்து கோ டைரக்டர். அந்த படம் ஆந்திராவில் பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ நான் அங்கே ஹிட்டானவுடனே அதை வச்சுட்டு அங்கே சிரஞ்சீவி பிரதர்கிட்ட போய் கதை சொல்லி அவர் எனக்கு சான்ஸ் கொடுத்து படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நேஷ்னல் அவார்டு வாங்கி 1 வருஷம் ஓடி இப்படியே போய் நான் அங்கேயே செட்டில் ஆகிட்டேன். இது எனக்கு 8வது படம். ஸோ இந்த படத்தோட கதை வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயும் ரொம்ப அழகாக செட் ஆகும்னு ஒரு நம்பிக்கை வந்தது. ப்ரொடியூசர்ட்டு டைம் கேட்டு தமிழ் தெலுங்கு ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு காதல் கதை. ஸோ அது பக்காவாக பிளான் பண்ணோம். அப்கமிங் ராம் வந்துட்டு ஒரு அழகான பையன் மட்டும் இல்லை, நல்ல எனர்ஜெட்டிக் ஆக்டர், டான்ஸர், நல்ல பர்ஃபார்மர். தமன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரெண்டு பேரோட காம்பினேஷன் இந்த படத்தில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. லிரிக் ரைட்டர் நான் முத்துக்குமார் அண்ட் மதன் கார்கே ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அவங்களோட தமிழ் வார்த்தைகள் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் கேமராமேன் ஆண்ட்ரூ, மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ்குமார். ஜிவி பிரகாஷ்குமாரோடைய சாங்ஸு எனக்கு கண்டினியூஸாக இது 3வது படம் ஜிவி பிரகாஷோட ஒர்க் பண்ணுறது. அவரோட எல்லா பாட்டுமே பெரிய ஹிட் ஆந்திராவில். ஸோ தமிழையும் கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய சாங்ஸு, நான் முத்துக்குமார் கார்கியோட வரிகள், இதெல்லாம் அப்படியே என்ன நண்பர்களோட இன்னைக்கு நடந்த இந்த விழா, என்னை பற்றி கொடுத்த இன்ட்ரோ எல்லாமே என்னை ஒரு அழகாக தூக்கிட்டு வந்திருக்கு. ஸோ நான் நல்ல படத்தை கொடுக்கக்கூடிய கடமை எனக்கு இருக்குது. படம் நல்லா இருக்கும். நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஏனென்றால் காதல் என்பேன். நன்றி. ஹாய், என் பேர் ராம். நான் ஒரு தெலுங்கு ஆக்டர். இப்போ வரைக்கும் ஒரு 8 தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன். ஆனால் என் ஃபர்ஸ்ட் தமிழ் படம் வந்து ஏனென்றால் காதல் என்பேன். இது ஒரு தெலுங்கு டப்பிங் படம் இல்லைங்க, இது ஸ்ட்ரெயிட் தமிழ் படமாக எடுத்தோம். ஸோ அது ஒரு 2 monthஸில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அது ட்ரெய்லர் லான்ச் லோகோ லான்ச்சுக்காக இன்றைக்கி சென்னை வந்திருக்கோம். இட்ஸ் ஆல்வேஸ் பீன் ஹேவிங் பீன் brought up in Chennai, it's been a dream to come into the தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஒரு 8 வருஷமாக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் தமிழ் இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு. And I keep following behind woods also because of the Tamil news, and looking forward to the release. எல்லாருக்கும் வணக்கம். ஏனென்றால் காதல் என்பேன், அதுதான் என்னோட ஸ்ட்ரெயிட் தமிழ் ஃபிலிம் ஓட டைட்டில். அண்ட் கருணாகரன் சார் இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. கருணாகரன் சார் ஆல்ரெடி ஒரு ரொம்ப ஃபேமஸான டைரக்டர் தெலுங்குல. தோழி பிரேமா, டார்லிங் மாதிரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான லவ் ஸ்டோரிஸ் எடுத்திருக்காங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இந்த படத்தை பண்ணும்போது அது எனக்கு அமைஞ்சது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராம் ஒரு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுவாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஒரு ரொம்ப ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ரவிகிஷோர் சார் இந்த படத்தோட ப்ரொடியூசர். சார் நிறைய தெலுங்கு படம் ஆல்ரெடி ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் ரியலி நைஸ் டு பி ஒர்க்கிங் வித் ஹிம். ஏன்னா சார் எல்லா விஷயத்தில், எல்லாம் ஒரு ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸில், எல்லா ப்ராசஸஸில் அவங்க ரொம்ப கேர் பண்ணி எடுப்பாங்க. ஸோ ஒரு ப்ரொடியூசர் வரப்போ he's not only worried about the money that he puts into the film, but also நிறைய different ஸ்பியர்ஸில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஏனென்றால் காதல் என்பேன் டைட்டிலே அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. கருணாகரன் சார் வந்து என்னுடைய காம்பினேஷன் டைரக்டர். ஆல்ரெடி நாங்கள் பண்ண 2 படம் டார்லிங் அண்ட் உல்லாசங்க வந்து சூப்பர் ஹிட்ஸ். ஸோ இந்த வாட்டி வந்து தமிழில் லான்ச் ஆகுது. ராம் வந்து தமிழில் லான்ச் ஆகிறாரு அண்ட் கருணாகரன் தமிழில் லான்ச் ஆகிறாரு. ஒரு நல்ல காம்பினேஷனாக, நல்ல ஒரு ரொமான்டிக் ஃபிலிம், ஹியூமரஸாக, ஒரு சம்மருக்கு ஒரு சில்லான ஒரு என்டர்டெய்னராக இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க, நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் ஃபிலிமாக இருக்கும். தேங்க்யூ.
வணக்கம். என் பேர் ஆண்ட்ரூ, இந்த படத்தோடைய கேமராமேன். இது கருணாகரனுடைய நான் ஒர்க் பண்ணுறதுல 3வது படம். ஸோ 3வது படம்னா தமிழில் ஃபஸ்ட் படம். ஆல்ரெடி தெலுங்கில் அவரோட 3 படம் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்து. ஸோ முதல்ல வந்த 2 படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ நான் அவரோட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏனென்றால் எதுக்குன்னா அவரோட தமிழ், நானும் தமிழ். ஸோ இந்த படம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது தமிழை பேசி தான் ஒர்க் பண்ணுவோம். இந்த படமும் அப்படி தான். ஸோ இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது தமிழில் பண்ணுறதுனால. இந்த படத்தோட கதை வந்து தமிழ் சினிமாவில் வந்து புதுமையாக இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் படம் வந்த பிறகு உங்களுக்கே தெரியும். இந்த படத்தில் வந்து ஒரு திரைக்கதை வந்து ஒரு படம். வேறு என்ன, நான் வந்து பிசி சாரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். எனக்கு தெலுங்கில் போன பிறகு எனக்கு ஒரு 4 மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. ஸோ ஆஃப்டர் லாங் கேப் நான் தமிழில் பண்ணுற படம் இது. ஸோ நன்றி, வணக்கம். சசி, கர்ணா, பாலசேகரன் சார், பாலாஜி சார், அப்புறம் எங்கள் சர்க்கிளில் இருந்த எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நல்ல நண்பர். நாங்கள்லாம் தமிழில் படம் பண்ணிட்டு இருக்கப்போ இப்போது முருகதாஸ் இங்கே எங்களுக்கு ஈக்குவலாக, எங்களை தாண்டி கூட சொல்லலாம், பவர்ஃபுல்லாக அங்கே வந்து எல்லா ஹீரோவும் விரும்பக்கூடிய மிக சூப்பரான ஒரு டைரக்டருங்க. அவருடைய படம் ஆனந்தமலைன்னு ஒரு படம், அதான் முதல் படம். நானும் என்னுடைய திருமணமாகி போய் முதல்ல பார்த்த ஒரு படமும் அந்த ஆனந்தமலை படம் தான். அந்த படம் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் எடிட்டிங் ரூமில் வந்து பார்ப்பேன் கர்ணாவை வந்து விஜயன் சார் எடிட்டிங் ரூமில் வச்சு. அப்போ வந்து அவர் வேற ஒரு படத்துக்காக எடிட்டிங் வந்திருப்பார், நான் வந்து வேற ஒரு படத்துக்காக வந்திருப்பேன். அந்த விஜயன் சார் எடிட்டிங் ரூமில் தான் மீட் பண்ணுவோம். சடனாக ஒரு தடவை வந்து நான் உன்னிடத்தினை குறித்து ஒர்க் பண்ணுறப்போ ஒரு கிரவுண்டில் நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் தள்ளி பார்த்தா ஒரு மணல் வந்து ஒரு லைட் சோர்ஸில் ஒரு மணல் மேலேருந்து போட்டு மரத்து மேலேருந்து ஒரு நல்ல ஒரு லைட்டிங்கில் ஏதோ ஒரு ஷார்ட் அறவை எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து விக்ரமன் சார் கேட்டார், யார் அது, என்ன படம் ஷூட்டிங் தெரியல, பார்க்குறது நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே நான் போய் அங்கேருந்து போய் பார்த்தேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஷூட்டிங்கில் வச்சு கர்ணாவை பார்க்குறேன். எனக்கும் அவருக்கான அந்த எடிட்டிங் ரூமில் இருந்தது, அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தா ஒரு நாள் எடிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தெலுங்கு படம் முடிச்சுட்டு ஒரு கார் அப்படி பாஸ் ஆகி போச்சு. உள்ள கார் ஓட்டிட்டு போகிறத பார்த்தா கர்ணா போயிட்டு இருந்தார். நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கப்போ தான் நம்மளுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் நம்மளும் இந்த மாதிரி ஷூட்டிங் எடுப்போம், அவர் மணல் போகிற மாதிரி நம்மளும் ஒரு லைட் போட்டு என்னைக்கிட்ட எடுப்போங்கிற ஒரு ட்ரீம் இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி ஒரு கார் வாங்குவோம் ட்ரீம் இருக்கும். சடனாக போய் தெலுங்கில் போய் பெரிய ஹிட் அந்த படம், அந்த ஆனந்தமலையின் படம். அதுக்கு பிறகு தொடர்ந்து நிறைய படங்கள். அதுக்கப்புறம் அவர் பண்ண முக்கியமான படங்கள் வந்து உல்லாசங்க உற்சாகங்க, நியூ பேஸ் வச்சுட்டு பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கு பிறகு பிரபாஸ் வச்சு ஒரு படம், அதுவும் பெரிய ஹிட்டு. அது தொடர்ந்து இந்த படம். இந்த படத்துடைய ஹீரோவுடைய படத்தை வந்து ராமன் படத்தை நான் ஒரு படம் பார்த்ததில்லை, நேரடியாகவும் நான் பார்த்ததில்லை. சமீபத்தில் கர்ணா ஷூட்டிங் வந்து அங்கே நடந்துட்டுருக்குன்னு சொன்னோடனே செட்டில் தமன்னாவும் இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு, கர்ணா ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் முக்கியம், அதுக்கப்புறம் அங்கே தமன்னாவும் இருக்காங்க, கண்டிப்பாக போகணும்னு சொல்லி போனேன். பார்த்தா கலக்கிட்டு அப்படி கர்ணா ஸ்பாட்டில் ரொம்ப உற்சாகமாக எல்லாரையுமே, என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு அது. அனுகாசன், தமன்னா, மேக்ஸிமம் பார்த்தா என் செட்டில் யாராக இருப்பாங்களோ எல்லாருமே இருந்தாங்க. கொஞ்சம் பக்கத்தில் கர்ணா வந்து மேக்ஸிமம் வந்து தமன்னாவும் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட, உங்களுடைய மாதிரியே அவர் எனர்ஜியாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி இருக்காரு, அவருடைய ஒர்க்கெல்லாம் உங்களோட ஒர்க் பண்ணும்போது இருக்கிற ஃபீல் இருக்குன்னு சொல்லி சொன்னார். கர்ணா கதை சொல்கிறது வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும். சொன்ன கதையும் மேக்ஸிமம் அதை வந்து 90% எடுக்க ட்ரை பண்ணுவார், அதுக்கு உண்மையாக இருப்பார். என்ன விஷயங்கள் படித்தாலும் பேசினாலும், இங்கே நல்ல ஒரு எனர்ஜியாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டாலும் உடனே சசிக்கு கர்ணாவுக்கு உங்களை பேசணும்னு எனக்கு தோணும். கர்ணாவும் அந்த மாதிரி தான். சமீபத்தில் இப்படி ஒரு புக்கு படித்தேன், அதை வாங்கி படிங்கன்னு சொல்லுவார். கொஞ்சம் இலக்கியம், நல்ல ஒரு கமர்ஷியல் தேட்டர் மூடு தெரிஞ்ச ஒரு மிக சரியான ஒரு டைரக்டர் கையில் ராம் வந்து தமிழுக்கு அறிமுகமாகிறார். ஒரு தமிழும் தெலுங்கும் ரெண்டும் அந்த சினிமாவும் தெரிஞ்ச ஒருத்தர் இந்த படத்தை பண்ணுறதுல ப்ளஸ் என்னென்னா, இந்த டைட்டில் இங்கே எப்படி இந்த லெட்டரிங் பேட்டர்ன் இருக்கணும், இந்த மூடு எப்படி இருக்கும், அது எல்லாமே முழுமையாக தெரிஞ்ச ஒரு டைரக்டர் பண்ணும்போது அதோடைய நல்லா இருக்கும் அந்த ரீச்சு. ராமு வந்து நேரடியாக அன்றைக்கி பார்த்தேன். அவரை வந்து ஸ்க்ரீனில் இப்போ பார்க்குறப்ப தான் தெரியுது என்ன எனர்ஜின்னு சொல்லி. பார்த்தா ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பையன் மாதிரி இருக்கார். ஆனால் படத்தில் பார்த்தா
பின்றீங்க, சூப்பர். எனக்கு பெரிய ஒரு எனர்ஜி எனக்கு தொத்துனுச்சு. அந்த ராம் வந்து இங்கே ராமுடைய வரவு தமிழ் சினிமாவுக்கு மிக முக்கியமான வரவாக இருக்குன்னு நான் வந்து வாழ்த்துறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கருணாகரன், முருகதாஸ், கௌதம் மேனன், என்னையும் சேர்த்துக்கலாம், லிங்குசாமி, சசி, பாலசக்திவேல் சார், இன்னும் எங்களுடைய சரியான நண்பர்கள் பண்ணுற எல்லா வரிசையிலையும் எங்களையும் ஏறி மீச்சு அடிச்சு தூக்கிட்டு மேலே போகணும்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ.